இந்த படத்தில் நான் வந்துட்டு என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்ஜேவாக இருக்குது. அண்ட் இதோடைய ஹீரோ மிஸ்டர் கதிர், அவர் ஏற்கனவே காந்தர்வன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு கேப் டிரைவராக இருக்காரு. அண்ட் ஒரு ஆர்ஜியோட லைஃப்பில் நடக்கிற பல ஒரு ட்ராவல் நடக்கிற பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்துடைய மெயின் ஹைலைட். அண்ட் the படத்துடைய director Mr. Vijay Shanmugul INR, he has been assistant to Mr. Bhagyaraj sir, and Rajaratnam sir has done quite a lot Malayalam and Tamil movies. மலையாளத்தில் வந்து சிந்தாமணி கொலைகேஸ், ஷாஜி கைலாஸ் சருடைய படங்கள், அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. And now while talking about this particular subject, it has got all the elements of life, like comedy, drama, romance, and drama and everything. But இது வந்துட்டு ரொம்ப நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸா இருக்கும். And with a message to be told to the society, and that is right now in the society, that we have tried to portray. And the director has done a good job in that. And to talk about my character, she's an RJ and she's very bubbly, and she's very spontaneous, and she doesn't care about life and everything. Yeah, but she meets certain people and certain incidents happen in her life, and the main tragedy that is happening in her life is a story that we are going to watch in theaters. travel நடக்கிற சம்பவம்ன்றதுனால அது பையா படமும் இதுவும் ஓரளவு சேமா இருக்கும் அப்படினு கண்டிப்பா இருக்காது. because பையா படத்துல it is about a travel made for certain reason. This is not like that. The travel is a highlight of the movie, but there are a lot of incidents that is happening in the backdrop, and the incidents that is giving a message to society, or it is showing something which is happening in the society. So it is different from Payya, and even the storytelling is also different from Payya, and we have not tried to adopt any movies or anything. This is a subject, the fresh story which is written by Mr. Vijay Shanmugul INR, and it is told in a very short and crisp way. We are not try to lag on a lot of things. Straight cut to what is happening. That's it. ஆர்ஜே இந்த படத்துல ஆர்ஜேன்றனால ஸ்பெஷல் ட்ரைனிங் எதனால ஆர்ஜே பத்தி எதனா கோ த்ரூ பண்ணிருக்கீங்க? ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆஃப்கோர்ஸ் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். என்னன்னா என்னுடைய லைக் வாய்ஸுடைய ஸ்பீட் வந்துட்டு ஏற்கனவே வந்து ஐ டாக் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஒரு ஆர்ஜே என்போது ஷி ஹேஸ் டு பி ஃபாஸ்ட். அட் த சேம் டைம் அவருடைய லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் இருக்க வேண்டிய பல விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளூவென்சி, அதே மாதிரி அந்த பல விஷயங்கள் ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து ஒரு சில மீனிங் ஆஃப் சர்டன் சென்டென்சஸ், மீனிங் ஆஃப் சர்டன் வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங், அண்ட் idioms and everything. So what to put where, and அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் the director had whatever he had in his mind, he had made me to do that. So there would not be any mistakes as such, because அவர் வந்து தமிழ் அவ்வளோ நல்லா பேசுவார், அவ்வளோ நல்லா எழுதுவார். He has done lot of stories and everything. So அதனாலேயே எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது that homework. இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எந்த மாதிரி ஆடிஷன்ல வச்சோம்? இல்லை சார், இது வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே மலையாளத்தில் கொஞ்சம் படம் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு கீதாஞ்சலி, பிரியதர்ஷன் சாருடைய மூவி, அதே மாதிரி இத்திஹாசம், கதை வீடு, மழந்தை துள்ளிகள், அந்த மாதிரி கொஞ்சம் மூவிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து என்னுடைய ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எங்களுடைய இது ஹெட் ஆஃப் த கீதாஞ்சலியுடைய ஹெட் ஆஃப் த மேக்கப் மிஸ்டர் ரோஷன், அவர் வந்துட்டு நிறைய படத்துக்கு எல்லாம் மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் அ ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அவர் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் மிஸ்டர் ராஜரத்னம் சார் கிட்ட என்னுடைய ஃபோட்டோ கொடுக்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டுட்டு it was not interview or anything, it was not an audition or anything, but they made me they were looking at me when I'm talking and everything, and they were like very happy to because I was always having no fear and everything when I'm talking. So appo and RJ, the main plus point is nothing but avungalukku fear irukadu, avanga they keep on going, and the main message they are giving is something but they want their audience to be happy. So அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் they try to bring lot of things, changes in me, in my wordings and everything, in my Tamil language as such. அது தவிர வேற எதுவுமே இல்லை. It was very easy. ஓகே, 9 ல இருந்து 10 வரை அப்படின்றதுக்கு என்ன மீனிங், எந்த இந்த டைட்டிலுக்கு பொருந்தும்? 9 ல இருந்து 10 வரை அது வந்துட்டு அந்த இதோட படத்துடைய லைக் சஸ்பென்ஸ், you have to go to theaters to watch it because it can be anything, I cannot tell what is the meaning of it. ஸ்கிரிப்ட் வந்து கார்ல போற ஒரு பொண்ணு டிராவல்ஸ் அப்படிங்க. இந்த பையா அந்த திரைக்கதை வந்து யாருக்கனவே இதே மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. இது எப்படி இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா உள்ள ஸ்டோரிங்க. பையால வந்துட்டு வேற மாதிரி இருக்கும், இந்த டிராவல் வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஹீரோ வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர், ஹீரோயினி வந்து ஒரு எஃப்எம் ஜாக்கி சொல்லுவாங்கள்ல, அதான் பண்ணியிருப்பாங்க. பட்டு யாரை பார்க்கணும்னு நினச்சி நான் போகணும், அவங்கள பார்க்க முடியாத காரணத்தினால இவங்க வந்து ஏறுவாங்க. ஸோ அவங்கள பார்க்க முடியலைங்கிற வெறுப்பில் இவங்களை நான் டார்ச்சர் பண்ணிடுவேன். ஆனால் பட் யாரை நான் பார்க்கணுன்னு போனோனோ அவங்க தான் இந்த வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துருப்பாங்க. பட் அதனால் இவங்களை டார்ச்சர் பண்ணனால வந்துட்டு
இப்போ ஒரு ஒரு இன்ட்ரோல் டயத்தில் நான் சொல்லுவேன், ஐயோ நீங்கள் தானே அவங்க அப்படி, நான் உங்களுடைய ரசிகர் அப்படிம்பேன். செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே யூகிக்க முடியாத ஒரு செகண்ட் ஹாஃப். இந்த படம் கதை என்னன்னா, ஒரு லவ் த்ரில்லர் காமெடி. ஒரு இதில் வந்து கதைங்கிறத விட ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான், என்டர்டெய்னர், ஒரு யூத் என்டர்டெய்னர். இது படத்தில் 2 சீன் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சீனு, செகண்ட் ஹாஃப் ஒரு சீனு, 2 சீன் தான். ஸோ இந்த 2 சீனும் அப்படி பறக்கும், ஒன் டே மேட்ச் மாதிரி பறக்கும். ஓவர் குறைய எப்படி இன்ட்ரெஸ்ட் வருமோ ஒன் டே மேட்ச்சில், அந்த மாதிரி இந்த 2 மணி நேரம் டைம் குறைய அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. ஒரு என்டர்டெய்னர், ஒரு லவ் என்டர்டெய்னர் வித் காமெடி த்ரில்லர். ஹீரோ டாக்ஸி டிரைவரு, ஹீரோயின் அவங்க டாக்ஸியில் போகிறாங்க. இவங்க ஒரு போல், அவங்க ஒரு போல். இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்செப்ட்டுக்கு மத்தியில் போலீஸ் சேஸ் பண்ணும், போலீஸ் காப்ஸி சேஸ் பண்ணும். ஸோ இந்த குளறுபடிக்கு மத்தியில் டக்குன்னு கதை நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிற பாம்பு அப்படி யூட்டர்ன் அடித்து அப்படி படம் எடுத்து அப்படி இருக்கும், அப்படி திரும்பி நிற்கும். டோட்டலாக ஆடியன்ஸ் பூரா ஷாக் ஆவாங்க. அதுலேருந்து பறக்கும் சிட்டா. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவுசெய்து சொன்னால் உங்களுக்கு போயிடும். அந்த இதுக்கு மேலே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரேம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். 9லேருந்து 10 வரை படம் வந்து ஒரு முழுக்க ட்ராவல் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்டு. அதனால் லைவ் ரோட்லேயே நாங்கள் வந்து ஒரு 35-40 சீன்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேரக்டரோட ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டாக பண்ணியிருந்தார். டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் படமாக, பட்ஜெட் படமாக இருந்தாலும் இது ஒரு விஷுவல் ட்ரீட்டான படமாக இருக்கும்.